கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையின் ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய சபையின் போதகர் அம்மாவுக்கும் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் நாம் தேவ சமூகத்தில் வேதத்தை தியானிப்பதற்கு ஆதாரமாக எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 46:5. சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதாவது நம்ம எல்லாரும் நம்முடைய வீட்டு முன்னால எழுதி போட்டிருப்போம், கர்த்தர் இந்த வீட்டின் தலைவர், இயேசு இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னு எழுதி போட்டிருப்போம். ஆனா கர்த்தர் இந்த வீட்டினுடைய தலைவராக, கர்த்தர் இந்த இல்லத்தின் தலைவராக, கர்த்தர் நம்முடைய உள்ளத்தின் தலைவராக இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தொழில்ல, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அசைவு என்ன செஞ்சிருது, வந்துருது. இந்த அசைவு ஏன் வருகிறது? கர்த்தர் தலைவராக இருக்கும் பொழுது இந்த அசைவு வரலாமா அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். நீங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது யோவான் 2ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் ஒரு கல்யாண வீட்டிற்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவை அந்த திருமண வீட்டுல இப்போ கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆரோனுக்கும் ஷல்மாவுக்கும் திருமணம் நடந்தது. எல்லார் வீட்டுக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க, திருமண அழைப்பிதழை கொடுத்து நீங்க கட்டாயமா கல்யாணத்துக்கு வந்து பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுபோல இயேசுவுக்கும் அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு, ஒரு அழைப்பிதழை கொடுத்து எங்க இல்லத்துக்கு நடக்கிற திருமணத்திற்கு நீங்க வாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, இயேசுவை அழைத்தார்கள். இயேசுவும் அந்த திருமணத்திற்கு வந்திருந்தார். இயேசு திருமணத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த திருமணம் எப்படி நடக்கணும், சீரும் சிறப்புமா, பாக்குறவங்க எல்லாம் பிரமிக்கத்தக்க வகையில என்ன செய்யணும், அந்த திருமணம் நடக்கணும். அந்த திருமணத்துக்கு யார் வந்திருக்கா, இயேசு வந்திருக்கிறார். ஆனா இயேசு வந்திருக்கும் அந்த திருமணத்துல ஒண்ணு என்ன செஞ்சுட்டு, குறைவு ஏற்பட்டது. என்ன குறைவு வந்துச்சு, திராட்சரசம் இல்ல. பந்தியில திராட்சரசம் வச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு கடைசி பந்தி வர்ற நேரத்துல ஓடி வந்து இந்த திருமண வீட்டார்ட்ட வந்து சொல்றாங்க, அங்க என்ன இல்ல, திராட்சரசம் இல்ல. உன்னை என்னன்னா, இஸ்ரேல் முறைப்படி திராட்சரசம் பரிமாறுறது தான் ஒரு குடும்பத்து இல்லத்திற்கு ஒரு விருந்து வைக்கிறதுக்கு மிக பிரமாதமான ஒரு நேர்த்தியான ஒரு காரியம். அந்த நேர்த்தியான ஒரு ரசம் இல்லைன்னு அந்த திருமண வீட்டாருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், கலங்கி போய் இருந்திருக்கும். அடடா, நாங்க எவ்வளவு சிறப்பா நேர்த்தியா அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா என்ன இல்ல, திராட்சரசம் இல்லையே. ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க, கல்யாண வீட்டுக்கு அழைச்சாங்களே, இந்த சிறப்பா இந்த காரியத்தை கூட பண்ண முடியலையே அப்படின்னு என்ன செய்வாங்க, பழி போட்டு பேசுவாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த கல்யாண வீட்டுல யார் இருந்தா, இயேசு இருந்தார். இயேசுவுக்கு இந்த தகவல் போன உடனே இயேசு என்ன சொன்னாரு, என் வேலை இன்னும் வரல அப்படின்னாரு. குறித்த வேலை வந்த போதோ இயேசு அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டதினால் அந்த குறைவு என்ன ஆயிற்று, நிறைவாக மாறியது. சாப்பிட்டவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ரசத்தை நாங்க இதுவரை என்ன செய்யல, சாப்பிட்டதில்லை நாங்க. அப்ப என்ன, இயேசு ஒரு இல்லத்தில் வரும் பொழுது, அவரை அழைக்கும் பொழுது, அவர் அந்த இடத்துக்கு வரும் பொழுது குறைவு வரலாம். ஆனா அந்த குறைவு என்ன செய்யும், நிறைவாகும். அந்த நிறைவு தேவ மகிமைக்கு ஏதுவாக என்ன செய்யும், மாறும். நாம நினைச்சுக்குவோம், நான் இயேசுவை நம்பி வந்தனே, விக்கிரகங்கள் எல்லாம் விட்டு வந்தனே, ஏன் வீட்டுல ஏன் இந்த அசைவு வந்தது, ஏன் பொருளாதார வாழ்க்கையில ஏன் இந்த சரிவு வந்தது, ஏன் பிள்ளைகளுக்கு ஏன் இன்னும் ஏற்ற வேளையில திருமணம் நடக்கல, படிச்சிருக்காங்களே இன்னும் வேலை கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆயிட்டே, இன்னும் ஒரு குழந்தைய நாங்க பார்க்கலையே, நாங்க உங்களை நம்பிதானே வந்தோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு கேள்வி வரும். ஆனா கர்த்தர் எப்படி அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டு அவர் வந்த பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவாச்சோ, அதுபோல நாம் இன்னைக்கு யாரை அழைச்சிருக்கோம், கர்த்தரை நம்முடைய வீட்டின் தலைவராக, நம்முடைய உள்ளத்தின் தலைவராக அழைச்சிருக்கும் பொழுது நாம உண்மையாக அவரை அழைத்திருந்தால், உண்மையாக அவரை வீட்டின் தலைவராக வைத்திருந்தால் நமக்கு என்ன வராது, ஒரு காலமும் குறைவு வரும். அந்த குறைவு என்ன செய்யும், ஏற்ற வேளையிலே நிறைவாகும். அந்த நிறைவு தேவ மகிமைக்கு ஏதுவாக என்ன செய்யும், அமையும். எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்ததாக
இயேசுவானவர் என்ன செய்யறாரு? அவருடைய சீசர்களோடு கூட படகுல என்ன செய்யறாரு? பயணமா போறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் தெரியும் தானே? நான் சொல்லணுமா அந்த சம்பவங்கள் எல்லாம்? சொல்லணும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல இயேசுவானவர் படகுல என்ன செய்யறாரு? அவருடைய சீசர்களோடு கூட படகுல போயிட்டே இருக்கிறாரு. அவருடைய சீசர்கள் இருக்காங்க. சீசர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இயேசுவானவர் அந்த படகினுடைய ஒரு பகுதியில தலை வச்சு, அவருக்கு நிறைய ஊழியம், டயர்ட் ஆச்சு. இவர் என்ன செஞ்சாரு? அந்த இதுல படுத்திருந்தாரு. படுத்திருக்கும் போது அந்த போயிட்டு இருந்த படகுல அந்த கடல்ல என்ன வந்துட்டு? ஒரு அலை வந்தது. அந்த அலை கொந்தளிப்பாக மாறியது. காற்று பயங்கரமா இறஞ்சிச்சு. உடனே அந்த படகு படகு அமிழத்தக்கதாக அளவுக்கு என்ன ஆயிட்டு? ஒரு பெருங்காற்று வந்துட்டு. அந்த படகுல யாரு இருக்கா? அந்த படகுல யாரு இருக்கா? இயேசு இருக்கிறாரு. இயேசு இருக்கிற படகு அலையலாமா? அலைக்கழிக்கப்படலாமா? கொந்தளிப்பு வரலாமா? ஏன்னா இயேசு இருக்கிற கடல் வரலாமா? வரக்கூடாது. ஆனா வந்தது. ஏன் வந்தது அப்படின்னா, நீங்க 23ஆம் வசனத்தை 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த சீசர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த சீசர்களுக்கு தெரியல. அவர் கூட போனா என்ன செய்வாரு? 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேரை போசிப்பாரு. அவர் கூட போனா நமக்கு என்ன இல்ல? சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. திடீர்னு வரி கட்டணும். அவர்கிட்ட போய் சொன்னா மீன் வாயை திறந்து பாருங்கன்னு சொல்லுவார். அதுல வெள்ளி காசு இருக்கும். அதை எடுத்து என்ன செஞ்சிடலாம்? டாக்ஸ் கட்டிடலாம். இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? நினைச்சுதான் அவர் பின்னால என்ன செஞ்சாங்க? ஒரு கூட்ட ஜனம் போனாங்க. சீசர்களுக்கும் அந்த எண்ணம் தான் இருந்தது. இவர் கூட போனா எங்களை ராஜாதி ராஜா மாதிரி ஒரு வேலை செய்யாத அளவுக்கு என்ன செஞ்சிருவாரு? நடத்திடுவாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அவருடைய மகிமை யாருக்கு தெரியல? அந்த சீசர்களுக்கு தெரியல. அவருடைய மகிமை தெரிய வேண்டும் என்பதற்காக, அவர் எப்படிப்பட்ட மகோ உன்னதமானவர் அப்படிங்கிறது புரியணுங்கிறதுக்காக அந்த படகுல என்ன செஞ்சாரு? ஒரு சின்ன அசைவை கர்த்தரே என்ன செஞ்சார்? கட்டளை இட்டார். அத அவர் காற்றே அமைதியாயிரு, கடலே இறையாதே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு என்ன செஞ்சிச்சு? அந்த கடல் கீழ்ப்படிந்தது, காற்று அமைதியாச்சு. அந்த சீசர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, இவருடைய மகிமை எவ்வளவு உன்னதமானவரோ. நம்ம சாமானியவரை அவரை நினைச்சிட்டு இருக்கோம். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. வானத்தையும் பூமியை சர்வத்தையும் உண்டாக்கி அனைத்தையும் ஆளுகிற மிகப்பெரியவர் தான் என்னுடைய தலைவர்னு என்ன செஞ்சாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. நாமளும் சில நேரங்கள்ல நமக்கு சின்ன கவலைகள் வரும் பொழுது நமக்கு அவர் யாருன்னு என்ன செய்யல? தெரியல. அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு என்ன செய்யல? அவருடைய மகோ உன்னதம் நமக்கு புரியல. அந்த உன்னதமான மகிமையான அந்த கர்த்தரை, அந்த மகிமையின் தேவன் நமக்கு புரியாததுனால நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடறோம்? கலங்கிடுறோம். நமக்கு ஒன்னே ஒண்ணு தெரியணும், எவ்வளவு பெரிய கலக்கம் இருந்தாலும் தந்த அவர் என்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி அந்த காரியத்தை என்ன செய்வாரு? மகா மேன்மையாக பார்க்கிறவங்க எல்லாம் மிக சிறப்பாய் பார்க்கிற அளவுக்கு மிக உன்னதமாக கர்த்தர் என்ன செய்வாரு? நடத்துவார். அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, கர்த்தர் என் உள்ளத்தின் தலைவராக, என் இல்லத்தின் தலைவராக, என் கூடாரத்தின் தலைவராக, என்னுடைய ஆராதனைக்குரியவராக அவர் இருக்கும் பொழுது சில 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 கொந்தளிப்புகள், அசைவுகள், குறைவுகள் வந்தாலும் என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? நீங்க தான் சொல்லணும். நிறைவாகும். அந்த குறைவுகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? நிறைவாகும். அந்த நிறைவு யாருடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கும்னா, இயேசுவினுடைய மகிமைக்கு ஏதுவாக இந்த பூமியில என்ன செய்யும்? அந்த காரியங்கள் நடக்கும். அப்ப நம்ம இன்னையிலிருந்து நினைச்சுக்கிடணும், கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் நாம என்ன செய்ய மாட்டோம்? அசைய மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என்னடா இவங்க கோயில்னு போனாங்களே, ஏசுன்னு போனாங்களே, என்னத்தை கண்டாங்க? அவங்களே சொல்லுவாங்க, இயேசுவை நம்பி போனதுனால இவங்க வாழ்க்கையில இது என்ன செஞ்சோம்? இவ்வளவு பெரிய மேன்மை அப்படின்னு அவங்களே என்ன செய்வாங்க? நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? கொண்டு வந்து நடத்துவார். இதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம எல்லாம் வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சிருக்கோம். நீ அசைக்கப்படுவதில்லை, கர்த்தருடைய வலது கரத்துல நம்ம இருக்கிறதுனால நமக்கு அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சிருக்கோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அசைவு வரும். ஏன் அசைவு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்றாரு? அவருடைய வார்த்தை என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உங்களை என்ன செய்வேன்? கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறது அவருடைய வாக்கு தத்துவம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அப்ப அந்த வாக்கு தத்துவத்தின்படி அவங்களெல்லாம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அடிமைத்தனமாகி எகிப்து தேசத்துல இருந்து அவங்கள மீட்டு கானானுக்கு என்ன செய்யறாரு? வழி நடத்திட்டு வர்றாரு. நீங்க இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. யாத்திராகமும்
13ஆம் அதிகாரம் 21, 22. அவர்களை இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அதாவது கர்த்தரே அவரே என்ன செஞ்சாரா? வழி நடத்தி போனாரு. அப்ப கர்த்தர் வழி நடத்திட்டு போறாரு, அவருடைய வாக்கு தத்தத்தின்படி கொண்டு போறாரு. கொண்டு போற பாதையில யார் இவர்களுக்கு வழிவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ, இவர்களை கர்த்தரை ஆராதனைக்கு விட மாட்டேன்னு சொன்னாரோ, அவரையே அவருடைய இருதயத்தை திருப்பி அந்த காரியத்தை அனுமதித்த அந்த கர்த்தர் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க? அந்த எதிரிகள் எல்லாம் துரத்தி வராங்க. அங்க யாரு முன்னெடுத்துட்டு போறா? கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை முன்னெடுத்துட்டு போறாரு. பின்னால யாரு துரத்துறா? எதிரிகள் துரத்துறாங்க. உடனே இவங்க நம்ம சரி கர்த்தர் நடத்துறதுனால நம்மளை காப்பாத்திடுவாருன்னு நினைக்கும் போது முன்னால என்ன இருக்கு? பெரிய சிவந்த சமுத்திரம் இருக்கு. உடனே இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தானே என்ன இந்த வழியா நடந்து போன்னு சொன்னாரு, கர்த்தர் தானே எனக்கு வாக்குத்தத்தம் தந்தாரு, ஆனா எனக்கு பின்னால சத்துருக்கள் என்ன தாக்குறதுக்காக ஓடி வராங்க, முன்னால என்ன இருக்கு? சிவந்த சமுத்திரம் இருக்கு, நான் எப்படி தப்பி படைப்போம்? இந்த கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் பொய்யுரையாதவர்னு தானே எங்களுக்கு தெரியும், ஆனா ஏன் எங்க வாழ்க்கையில இப்படி நடந்தது அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் இவங்க எல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்கும்போது எதிராக வந்ததோ அந்த சிவந்த சமுத்திரம் இவர்களுக்கு என்ன செஞ்சிச்சு? உலர்ந்த தரையாக மாறி இவர்களுக்கு என்ன செஞ்சிச்சு? வழி விட்டது. யார் எதிர்த்து வந்தார்களோ அவர்களுக்கு இது கல்லறை பூமியாக மாறிவிட்டது. அப்படின்னா கர்த்தர் நம்மை வழி நடத்தும் பொழுது எதிரி என்ன செய்வான்? பின்னால வருவான். ஆனா நமக்கு என்ன செய்வாரு? அந்த எதிரியை கொண்டு நமக்கு கர்த்தருடைய மகிமையை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். அந்த எதிரி வெட்கப்பட்டு என்ன செய்வான்? தலை குனிந்து போவான். ஆனா இந்த இதுல இன்னும் வாக்குத்தத்தை நம்ம சோந்தரிக்காம இன்னும் அசைவு ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களா ஆண்டவர் வழி நடத்திட்டு போகும்போது கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கு. ஆனா என்ன இல்ல, ஒரு இடத்துல தண்ணி இருக்கு, இவங்க குடிக்க போறாங்க, அந்த தண்ணி எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. அங்க யாரு வழி நடத்திட்டு போறா? கர்த்தர் வழி நடத்திட்டு போறாரு. கர்த்தர் வழி நடத்திட்டு போகும்போது ஜனங்களுக்கு தாகம் வரலாமா? ஆனா தாகம் வருது. சரின்னு தண்ணி குடிக்க போனா அந்த தண்ணி எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. உன்னைக்கு இவங்க எல்லாம் யாரை பார்த்து முறுமுறுக்காங்க? யார் இவர்களை வழி நடத்தி கொண்டு போறாரோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி எந்த ரட்சகர் வழி நடத்திட்டு போறாரோ அவரை பார்த்து, அந்த மோசையை பார்த்து எல்லாரும் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்காங்க. முறுமுறுக்கும் பொழுது அந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. நாங்க செத்து போனா கூட பரவாயில்லையே அப்படின்லாம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஆனா தேவன் மோசைக்கு இறங்கி, நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உங்களை என்ன செய்வேன்? வழி நடத்துறவர், கடைசி வரை அந்த எல்கைக்கு கொண்டு போவேன்னு சொல்லி சொன்னத அந்த காரணத்தினால கொஞ்ச நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 12 நீரூற்றுகள் என்ன செஞ்சான்? அவங்க தகட்ட தண்ணி குடிச்சாங்க. தண்ணி குடிச்சு பார்த்தாங்க, அது கசப்பா இருந்தது. ஆனா அது மறுபடியும் என்னாச்சு? எது கசப்போ அது மாறாவின் இனிப்பு நீராக மாறுறதுக்கு 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களையும் அவர் என்ன செய்றாரு? ஆண்டவர் காட்டினாரு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யாத்திராகமம் 16:2-3. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனா தாவில்லை. இந்த கூட்டம் முழுமையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று சொன்னார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அந்த சேனையின் முன்னால நடந்து போறாரு. அவர் வழி நடத்திட்டு போறாரு. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பாரு. உன்னை கீழாக்காம மேலாக்குவேன். 1ஆம் தேதி எல்லாரும் சபையில வந்து என்ன செஞ்சிருப்பீங்க?
வாக்குத்தத்தம் தந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வாக்குத்தத்தம் தந்திருப்பாரு, நான் உங்களை நடத்துவேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம செத்து போனா பரவாயில்லையே, நம்ம ஏன் இந்த பூமியில வாழ்றோம், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க முடியலையே, அப்ப ஏன் இந்த கடவுளை நம்ம பின்பற்றுறோம் அப்படிலாம் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வார்த்தைகளால நம்ம பேசுவோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். அவர் அதற்கான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆசீர்வதிப்பது மட்டுமே கர்த்தருக்கு பிரியம். ஆனா அவரை நம்பி வந்திருக்கிற நான், எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம வாய் தான் காரணம். ஏன்னா ஆண்டவர் ஒண்ணு என்னாகும் 14ஆம் அதிகாரம் 27, 28 எனக்கு விரோதமாய் முன்னிருக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன், நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, உங்களை நான் வாழ வைப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல கொண்டு உங்களை ஆட வைப்பேன்னு சொன்னாரு. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க செத்து போனா பரவாயில்ல, எங்களுக்கு அங்கெல்லாம் போனாலும் அவசியம் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க. அந்த வார்த்தையை யார் கேட்டா, கர்த்தர் கேட்டார். கர்த்தர் நம்மளெல்லாம் பெரிய லெவல்ல ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சு நம்மளை நடத்தி கொண்டு வராரு. ஆனா நாம என்ன நினைச்சுக்கோம் அப்படின்னா, எனக்கு வேண்டாம், இந்த கஷ்டமான பாடு எனக்கு வேண்டாம், இந்த அலை எனக்கு வேண்டாம், இந்த குறைக்கு வேண்டாம், இந்த நோய் வேண்டாம் அப்படி நம்ம நினைக்கும் பொழுது வாயினால முழுமுறுக்கிறது யாருக்கும், கர்த்தரை முழுமுறுப்போம். வாயின் வார்த்தை நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் எதில் இருக்கான், நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். நாம ஆண்டவர் நல்ல ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அவர் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக நம்முடைய வார்த்தை இருக்கும் பொழுது கர்த்தரால நம்மளை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. என் பிள்ளை நல்லா சிறந்திருப்பான், என் பிள்ளை பெரிய போஸ்ட்ல இருப்பான், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன் அப்படின்னு என்ன செய்யணும், வாயினால அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. நான் செத்து போனா பரவாயில்ல, இந்த கழுதையை படிக்க வச்சு ஒண்ணு வேஸ்ட் அப்படின்னு என்ன செய்யக்கூடாதான், சொல்லக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிரும், தடுத்துரும். அதனால வாழக்கூடிய வார்த்தைகளை நம்ம வாயினால என்ன செய்யணும், உச்சரிக்கணும். ஏன்னா வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை பூமியில படைச்சாரு, சாவதற்கு படைக்கல. நாம குறைவுள்ளவர்களா இருக்கிறதுக்கு கர்த்தர் படைக்கல. அப்படின்னா என் தேவன் நம்மை அழகு பார்க்க நினைக்கிற நேரத்துல அவர் நல்ல நல்ல வார்த்தைகளை தந்து அவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போற நேரத்துல, நான் ஏன் பறந்தேன், என் வாழ்க்கையில எல்லாம் கஷ்டம்தான், ஏன் இந்த வனாந்தரம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தை நம்மளை என்ன செஞ்சிடும், நியாயம் தீர்த்துரும். ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கிடுங்க, நம்ம எல்லாருக்கும் 2 தேவதூதர்களை பரலோகம் கொடுத்திருக்கு. பரலோகத்துல தேவதூதர்களுடைய பணி என்னன்னா, அல்லேலூயா ஆமேன், இந்த 2 தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம்னா, என் பிள்ளை என்னத்துக்கு ஆகும், படிச்சு ஒரு கூறு இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, ஆமேன் போட்டுருவாங்க. ஆமேன்னா என்ன அர்த்தம், அப்படியே ஆக கிடவுது, அப்படியே ஆயிரும். அதனால இன்னையில இருந்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நினைங்க, என் பிள்ளை நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், நான் பொருளாதாரத்துல உயருவேன் அப்படின்னு சொல்ல 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 தேவதூதர்கள் எப்படி போடுவாங்க, ஆமேன் 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 போடும்போது அப்படியே என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில ஆகும். அதனால முத தேவ பிள்ளைகள் ஒன்னே ஒண்ணு, நம்ம சரி செஞ்சாதான் கர்த்தர் சில காரியங்களை என்ன செய்வாரு. நம்ம யாரும் அழுக்கு பாத்திரத்துல போய் பாலை என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். அந்த பாத்திரத்தை நல்லா கழுவி அதுக்குறதான் என்ன செய்வோம், பாலை வாங்குவோம். என்கிட்ட என்ன குறைவு இருக்கு, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தாரு, என்ன வழி நடத்திட்டு போறேன்னு சொன்னாரு, ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு குறைவு இருக்குன்னா நம்முடைய நாவில குறைபாடு இருக்கு, என்னுடைய வார்த்தையில குறைபாடு இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டாய கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு, வாளாக்காமல் தலையாக்குவார், நம்மள நல்லா ஆசீர்வதித்து அழகு பார்ப்பார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய பணி என்னன்னா,
நம்முடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்து, என் கணவனாரை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் கிராமத்தை குறித்து நம்ம மழை சொல்லுவோம், சே இந்த கடவுள் என்ன இவ்வளவு வெயில்ல போட்டு வாட்டி வதக்குறாரு அப்படி சொல்லுவோம். ஆண்டவரே நல்ல மழையை தாரும் அப்படின்னா பக்கத்துல இருக்க தேவதூதன் என்ன செய்வாரு? ஆமேன்னு சொல்லுவாரு. நல்ல மழை வரும். சே எத்தனை விதைச்சு என்ன நல்ல அறுவடை இல்லையே, அவங்க என்ன செய்வாங்க? ஆமேன்னு சொல்லிடுவாங்க. அதனால என்ன நடக்கோ பாசிட்டிவா பேசணுமே தவிர எதிர்மறையாக நாம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. மாடு குட்டி போடலையா, என் மாடு அடுத்த 10 மாசத்துல என்ன செய்யும்? நல்ல ஈனும் நிறைய பால் தரும் சொல்லுங்க, அப்படி என்ன செய்யும்? ஆகும். நம்முடைய வாயின் வார்த்தை தான் நம்முடைய வாழ்வை என்ன செய்யும்? தீர்மானிக்கும். அதனால கட்டாயமா இன்னையிலிருந்து ஆண்டவரே என் வாயோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், இன்னையிலிருந்து நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமான நேர்மறையான வார்த்தைகளை சொல்லுவேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்துட்டாரு, அதை சுதந்திரிக்கிறது நம்முடைய வாயின் வார்த்தையில தான் என்ன செய்யுது? இருக்கிறது. அப்படிங்கிற அந்த இது நமக்கு வேணும். என்ன ஒன்னே ஒண்ணு, யார் அசைக்கப்படாதிருப்பான்? எடுத்தவங்க வாசிங்க சங்கீதம் 15 கடைசி வசனத்தினுடைய பின்பகுதி. சங்கீதம் 15 கடைசி வசனத்தினுடைய பின்பகுதி. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எப்படி செய்கிறவன்? நம்ம எல்லாம் கர்த்தர் நம்ம நடுவுல இருந்தா அது அசையாதுன்னு பார்த்தோம். எப்படி இருந்தா அசையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணுமா. உத்தமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாம் உண்மையா இருப்போம். ஏன்னா நம்ம பைபிளை தூக்கிட்டு போறோம், நம்மளை பாக்குறவங்க இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க போய் சொல்றாங்களே, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கெட்ட வார்த்தை போடுறாங்களே, இந்த பேரை நம்ம எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக சமுதாயத்தின் முன்னால அல்லது மற்ற மக்கள் முன்னால நம்ம என்ன செய்வோம்னா நல்லவங்க மாதிரி என்ன செய்வோம்? நடிப்போம். நம்ம எல்லாருமே இப்படிதான். நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற துரோகம், வஞ்சகம், துர ஆலோசனை எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம மத்தவங்களை பார்த்து என்ன செய்வோம்? சும்மா நாள கூல கும்பிட போட்டு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு செய்வோம், சொல்லுவோம். ஆனா அந்த சிஸ்டரை குறித்து நமக்கு என்ன இருக்காது? ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. ஆனா நம்ம அசைக்கப்படாமல், நம்முடைய குடும்பம் அசைக்கப்படாம இருக்கணும்னா உத்தமமாய் நம்ம என்ன செய்யணுமா? உண்மையா நடந்துடலாம். ஐயோ 4 பேர் என்ன நினைப்பாங்க, அதனால இந்த தப்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யலாம், நடக்கலாம். ஆனா என் உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் என்ன செய்யணும்? வரணும். நம்ம உள்ளத்துக்குள்ளேயே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்று சில காரியங்களை என்ன செய்ய மாட்டோம். சிசிடிவி கேமரா பாக்குன்னு சொல்லி அடுத்தவங்க பொருளை திருட மாட்டோம், ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கப்பட்டுருவோம். ஆனா கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், கர்த்தர் என் இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையா நடந்தா அது பேருதான் என்னது? உத்தமம். அந்த உத்தமமா இருக்கணும். உலகத்துல நல்லவே போல வேஷம் போடலாம், ஆனா உத்தம மார்க்கத்தார் தான் கர்த்தருக்கு என்னதோ பிரியம். அந்த உத்தமம் எங்க இருந்து வரணும்னா உள்ளத்துல இருந்து வரணும். நம்ம உள்ளத்துக்குள்ள நிறைய கசப்புகள் இருக்கும், அடுத்தவங்களை குறித்து நிறைய வெறுப்புகள் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், அடுத்தவங்களை பார்த்து அடடா இப்படி வாழ்றாங்களேன்னு பொறாம இருக்கும். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் என்னை பார்க்கிறார், என் இருதயத்தை பார்க்கிறார், என் இருதயத்தில் உள்ள உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு அந்த உத்தம இருதயத்தை நமக்குள்ளாக நாம் வைத்துக் கொண்டால் நம்முடைய வீடு என்ன செய்யாது? அசையாது. அடுத்ததாக புறங்கூறக்கூடாதான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். நாம என்ன செய்வோம்னா இந்த அக்காவை பற்றி சொன்னதை நான் அங்க போய் சொன்னேன். நீதிமொழிகள் சொல்றாரு, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிடித்து விடுகிறான். அப்ப யாரோ ஒருத்தர் இவங்களை பற்றி சொல்றாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்ம நினைச்சுக்கிடுவோம் கேட்டதை தானே சொல்றோம். கேட்டது மட்டும் இல்ல, கேட்டதோட கூட 2ஐயும் நம்ம போட்டுதான் என்ன செய்வோம்? சொல்லுவோம். நீ அசைக்கப்படாமல், என் குடும்பம் அசைக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கேட்டதை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆனா ஐயோ அவங்களுடைய அன்பின் மிகுதியில நான் சொன்னேன், சொல்லக்கூடாதுன்னு யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. புறங்கூறக்கூடாது, இங்கே கேட்டு அங்கே என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாம இருந்தா நம்முடைய குடும்பம் என்ன செய்யாது? அசைக்கப்படாது. அடுத்த வரியை நீங்க பாத்தீங்கன்னா, தன் அயலான் பேரில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கேட்காமலும் இருக்கிறான். நம்ம 3 பேர் இருந்தா 4வது ஆளை குறித்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இப்ப ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம என்ன செய்வோம்னா, அவங்க அந்த காரியத்தை பாத்தீங்களா, அவங்க அதை செஞ்சது தப்பு அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். இவரு சொல்றாரு கேட்கவே கூடாது. 3 பேர் இருக்கிற இடத்துல 4வது ஒரு நபரை குறித்து பேசுறா, நம்ம காதை கொடுத்து என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்கவும் செய்வோம், கேட்ட காரியத்தை இன்னொரு இடத்துல போய் என்ன செய்வோம்? சொல்லவும் செய்வோம்.
இப்போ புறஜாதியாரை விட கிறிஸ்தவங்க இந்த விஷயத்துல என்ன செய்யறோம், ரொம்ப மோசமா நடக்கும். ஆனா வேதம் சொல்லுது, நீ அசையாம இருக்கணும்னா, உன் வீடு அசையாம இருக்கணும்னா, உன் குடும்பத்துல உள்ள எல்லாம் அசையாம ஸ்திரத்தன்மையா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யக்கூடாதான், புறங்கூறக்கூடாது, கேட்டதை என்ன செய்யக்கூடாது, இன்னொரு இடத்துல போய் அப்படி இப்படி திருச்சி சொல்லக்கூடாது. நீங்க ஒண்ணு நீதிமானா இருந்தோம் அப்படின்னா காரியத்தை நம்ம என்ன செய்வோம், அடக்குவோம். 1ஆம் அதிகாரம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினாலே அந்த மரியாளை ரகசியமாய் தள்ளி மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே அதை 4 பேருக்கு முன்னால சொல்லி கொட்டடிக்கணும்னு அவர் என்ன செய்யல, நினைக்கல. அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா, அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அப்போ ரகசியமா நம்ம வீட்டுல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை என்ன செய்வோம், புத்தி வைப்போம், ஊருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அது அசிங்கம் அப்படின்னு. ஆனா இன்னொரு வீட்டுல நடந்ததுன்னா அதை கொட்டடிப்போம். அதனால அதெல்லாம் அடிச்சா நம்ம வீடு என்ன செஞ்சிடும், அசைக்கப்பட்டுரும். இன்னையில இருந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே, செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என் வீடு அசைக்கப்படக்கூடாது, என் தொழில் அசைக்கப்படக்கூடாது, என் பிள்ளைகளுடைய வாழ்வு அசைக்கப்படாம இருக்கணும்னா இந்த தப்புகள் எல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொன்னா நீ மாற வேண்டிய இடத்துல நீ மாறினாதான் அந்த காரியத்தை நான் உனக்கு என்ன செய்வேன். அப்போ நான் இன்னையிலிருந்து கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், அது அசையாது அப்படின்னு அந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாகணும்னா எந்தெந்த காரியங்கள்ல நான் விட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். எந்தெந்த காரியங்கள்ல நான் திருந்த வேண்டுமோ அதுலலாம் நான் என்ன செய்யணும், சரியாக வேண்டும். அடுத்த வசனம், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். நம்ம கர்த்தருக்கு பயப்படுற ஆட்களை பார்த்து என்ன செய்வோம், இவங்க படிக்காதவங்க, இவங்களுக்கு கணம் கொடுத்து என்ன, ஏன்னா அவங்க வணங்குறது யார வணங்குறாங்க, பிதாவாகிய தேவனை வணங்குறாங்க, அவரை தெய்வமா வச்சிருக்காங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ணணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ கனம் பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கு. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற ஆட்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அவங்க சொல்ற வார்த்தைகளை தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க, 15:5 பின்பகுதி. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்ம வாயோடு பொருத்தனை பண்ணுவோம். ஏன் நமக்கு அசைவு வருது அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை என் வீட்டுல, என் இல்லத்துல, என் குடும்பத்துல நடக்கணுங்கிறதுக்காக, அவர் மகிமைப்படணுங்கிறதுக்காக ஒரு சில காரியங்கள்ல என்ன செய்யுது, குறைவு வருது. என் வாயின் வார்த்தைகளால சில ஆசீர்வாதங்கள் எனக்கு வராம இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்க படும். அப்ப இன்னையில இருந்து நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, தேவ சமூகத்துக்கு வர்றது அவரை ஆராதிக்கணும். 2வது அவருடைய வார்த்தைகளின்படி கேட்டு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். நம்ம கேட்டுட்டோம், நமக்குள்ள ஏன் மாற்றம் இல்லை, நம்முடைய வீட்டுல ஏன் வளர்ச்சி இல்லை, என் பிள்ளைகளுக்குள்ள ஏன் அடுத்த கட்டத்துக்கான உயர்வு இல்லை, அப்ப என்கிட்ட தவறு இருக்கு ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற தவறுகளை நம்ம தேவ சமூகத்துல ஒத்துக்கொண்டு அப்படியே நம்மை தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயமாக நமக்கு என்ன செய்வாரு, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நம்மளை ஆசீர்வதிச்சு என்ன செய்வாரு, உயர்ந்த அடைக்கலத்துல இருப்பாரு. அதை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு அது எப்படி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தேவ சமூகத்துல இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெப சிந்தையோடு இருப்போம். பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மாருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் உண்டாக்கி ஆண்டவரே படைத்த நல்ல பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தர் பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுடைய நடுவில் இருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படாதபடி இருக்க எங்களிலே இருக்கிற குற்றங்களை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே. அந்த குற்றங்களை எல்லாம் களைய தேவ சமூகத்திலே நாங்கள் உடைய உதவிக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய சன்னிதானத்திலே தருகிறோம் ஐயா. நாங்கள் ஒரு கால
காலமும் ஆண்டவரே இந்த பூமியிலே ஸ்திரத்தன்மையோடு நிலையாக நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக வாழும்படி எங்களுக்குள் இருக்கிற குறைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகளின் மேல் நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் கற்றுத் தருவீராகப்பா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி ஒரு காலமும் இந்த சபை அசையாது, நம்முடைய இல்லம் அசையாது, நம்முடைய உள்ளம் அசையாது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அசையாது. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இனி அசைக்கப்படாமல் ஸ்திரத்தன்மையோடு உறுதியாக பிறருடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும்படி கர்த்தருடைய வசனம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கிருபையுள்ள கர்த்தர்களை தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் பிதாவாகிய தேவனூருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அருமை பிதாவே, ஆமென்.